வாசியுங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய உயர்வை பற்றி இந்த கால வேளையில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த விரும்புகிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நாம் பலமுறை கேட்டிருப்போம், பலமுறை வாசித்திருப்போம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆனால் ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய? அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை அவரே தர விரும்புகிறார். அதை ஏற்ற காலத்தில் தர விரும்புகிறார். ஏற்ற காலம் என்பது எல்லா வகையிலும் அவசியமான ஒன்று என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு அறுவடைக்கும் ஒரு ஏற்ற காலம் தேவைப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்தில் தான் அறுவடை செய்ய முடியும். விவசாயத்திற்கு மழை கூட ஒரு ஏற்ற காலம்தான். மழை தேவைன்றதுக்காக எல்லா நேரமும் பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சா விவசாயம் கெட்டு போயிடும். அப்படியானால் எப்போ மழை தேவையோ அப்போது பெய்தால் விவசாயம் சரியாக இருக்கும். குழந்தை பிறப்பதும் கூட சரியான வேளையில் பிறக்க வேண்டும். முன்னாடியும் பிறந்துடக்கூடாது, பின்னாடியும் பிறக்கக்கூடாது. அதுவும் சரியான நேரத்தில் பிறக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலம் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கக்கூடாதா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மகனே, ஏற்ற காலத்தில் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். அதுவரை பொறுத்திருங்கள். இந்த வார்த்தையை ஏற்ற காலத்தில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லலாமா? ஆம், சொல்லலாம். ஏனென்றால் நாமே சொல்லுகிறோமே. பிள்ளைகள் சில நேரத்தில் நாம் கேட்கும் சில விஷயத்தை இப்போது வேண்டாம், நான் உனக்கு வாங்கி தருவேன், கொஞ்சம் காலம் ஆகட்டும் என்று சொல்லுகிறோம் தானே? அப்படித்தானே? ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு எடுத்த உடனே கேட்குது, எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு கேட்குது. நாம் சொல்லுகிறோம், இல்லை, நீ உனக்கு இன்னும் வயது இருக்கிறது, இந்த பைக் ஓட்டக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் வளர வேண்டும், அதை பழக வேண்டும், அந்த வயது வரும்போது நானே உனக்கு வாங்கி தருகிறேன் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமானால், தகப்பன் அவரும் நமக்கு சொல்ல முடியும் தானே? அது சொல்லலாம் தானே? ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு. சில உயர்வுகள் ஏற்ற காலத்தில் தான் வர வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த உயர்வாக இருக்கும். இல்லை என்றால் அந்த உயர்வு நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏற்ற வேளையில் வராத உயர்வுகள் சில நேரம் அதுவே நமக்கு இடையூறாக மாறி போகும். பலருடைய வாழ்க்கையில வந்த சில உயர்வுகள் அவர்களுக்கு இடையூறாக மாறி போய்விட்டது. மன நிம்மதியை சில உயர்வுகள் கெடுத்திருக்கிறது. சில உயர்வுகள் அவருடைய சந்தோஷத்தை பறித்திருக்கிறது. சில உயர்வுகள் அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை குறைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவேதான் எப்போது உயர்வு வேண்டும் என்று நான் நினைத்தால் அது சில நேரம் எனக்கு ஆபத்தாகி விடுகிறது. சில உயர்வுகளை அவரே தரும் பொழுதுதான் அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. உயர்வுகளில் 3 சொல்ல விரும்புகிறோம். 1, என்னைத்தானே உயர்த்திக் கொள்வது. 2, சாத்தான் தரும் உயர்வு. 3, கர்த்தர் தருகிற உயர்வு. சொல்லுங்க. 1, எனக்கு நானே உயர்வை ஏற்படுத்திக்கிறது. 2, சாத்தான் தரும் உயர்வு. 3, கர்த்தர் தருகிற உயர்வு. முதல்ல நான் சொன்னேன், எனக்கு நானே ஏற்படுத்துகிற அந்த உயர்வு சில நேரங்களில் ஆபத்தாக மாறி விடுகிறது. நான் எப்போதும் உயர வேண்டும் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த உயர்வு எப்போது எனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று எனக்கு கணிக்க முடியல. எனக்கு இந்த உயர்வு ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா, இந்த உயர்வு எப்போது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னால் கணிக்க இயலவில்லை. எனவே கர்த்தருக்குத்தான் தெரியும் எந்த உயர்வு எப்போது எனக்கு கிடைத்தால் அது நல்லது என்று தெரியும். ஆகவே அவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும் வரைக்கும் நான் உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறேன் ஆண்டவர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்ற காலம் வரணும்னாலும் காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தாமதமாய் கிடைத்த பிள்ளை ஏன் முன்னாடியே கிடைச்சிருக்கலாமே என்று நாம் நினைக்கிறோம். முன்னாடியே ஈசாக்கு அவருக்கு கிடைத்திருந்தால் என்ன பிரச்சனைன்றது கர்த்தருக்கு தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் தாமதமாய் கொடுத்திருக்கிறார். தேவன் எதை செய்தாலும் சரியாக செய்கிறார், நேர்த்தியாக செய்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நானே உயர்த்தி, அதாவது நான் உயர வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல.
நான் வளர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புவது தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர் தரணும்னு நினைக்கிறதா சரி. நான் உயர்த்திக்கிறேன்னு நினைக்கும் போது அது பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே அது ஆணவத்தையும் பெருமைகளையும் கொண்டு வந்துவிடும். அது நம்முடைய வாழ்விலே ஆபத்தாக மாறிவிடும் அல்லது வெறியாகிவிடும். எனக்கு சில நேரங்களில் தன்னைத்தானே உயர்த்த வேண்டும் என்கிறதான ஆசை என்னவா மாறிடுது அப்படின்னா வெறியா மாறிடுது. எப்படினாலும் முன்னேறின்னு மேலே வந்துடணுன்றதுக்காக பிறரை கெடுத்தாவது அல்லது பணத்தை பறித்தாவது குறுக்கு வழியிலாவது எவனை கெடுத்தாவது எப்படியோ வரணுன்றதான ஒரு வெறி அவனுக்குள்ள வந்து விடுகிறது. அப்போ நான் உயரணும்ன்ற அந்த தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும்ன்ற அந்த ஆசை வெறியா மாறி அதனுடைய வாழ்விலே அது இடையூறாக மாறி விடுகிறது. எனவே என்னைத்தானே நான் உயர்த்திக் கொள்வது என்பது வேண்டாம், கர்த்தரே என்னை உயர்த்த வேண்டும் என்ற இடத்திற்கு ஒரு விசுவாசி வந்தால் அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் நான் சொல்லிட்டே இருக்க முடியும், ஆனாலும் நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக விரும்புறேன். ரெண்டாவது ஒன்னு சொல்ல விரும்புறேன். பிசாசு தரும் உயர்வு. பிசாசு உயர்வு தருவானா? ஆமா, பிசாசு உயர்வு கொடுக்கிறான். பிசாசுக்கு வல்லமை இருக்கா? ஆமா, வல்லமை இருக்கு. பாருங்க, இந்த வல்லமை பிசாசு கையில கொஞ்சம் வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தேவன், அவரை போல கிடையாது. கொஞ்சம் வல்லமை சாத்தானுக்கு கொடுத்து வச்சிருக்காரு அல்லது விட்டு வச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். எதுக்குன்னா நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு வச்சிருக்காரு சில நேரத்தில். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் கர்த்தரை பற்றி கொண்டால் சாத்தானை ஜெயிச்சிடலாம். அது ரொம்ப முக்கியமானது. சாத்தான் தரும் உயர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் பலத்தையும் வல்லமையும் சத்துவத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறான். சாத்தானுக்கு வல்லமை இருக்கு, அதை கொடுக்கிறான். சில மனிதர்களுக்கு அதை கொடுக்கிறான். ஆனா அது அழிவுக்கானது. பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுப்பது உயர்த்துவதற்காக அல்ல. சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதமானது உயர்வுக்கானதல்ல. அவைகளை சூழ்ச்சி விளைவித்து அவைகளை தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்வதற்கு அழிப்பதற்காக கொடுக்கும் உயர்வுதானே சாத்தான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். எனவே சாத்தானுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். கோடி கொடுத்தா கூட அவன் தரது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். கோடியா? அப்போ கொஞ்சம் தரட்டுமே நினைச்சிடக்கூடாது. அவன் தர்றது எதுனாலும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். என்னதான் ஆசை காட்டினாலும் கண்ணுக்கு முன்னாடி செயினா காமிச்சாலும் சரி வேண்டாப்பான்னு சொல்லணும். வேண்டாப்பான்னு சொல்லணும். சாத்தான் தருகிற ஆசீர்வாதம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் போறாரு, அவர்கிட்ட பையிலிருந்து ஒரு செல்போன் விழுது. அது ஆப்பிள் போன். அது அவர் பாக்கெட்ல வைக்கும்போது விழுது. கண்ணால பார்த்துட்டும் அவர் முன்னாடி போயிட்டாரு. சாத்தான் சொல்றான், உனக்கான ஆசீர்வாதம் வந்து விட்டதுன்றான். உடனே சொல்லணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்வீங்க? வரலையில சொல்லுங்க. கொஞ்சம் பேர் கையை தூக்கல. தைரியமா சொல்ல தெரியும் தேவனுடைய பிள்ளைய. ஆமென், ஸ்தோத்திரம். தவறான வழியில வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் சாத்தான் தருகிற ஆசீர்வாதம். நீங்க தைரியமா சொல்லணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு வல்லமை இருக்கு. ஏன்னா அந்த வல்லமையை வச்சு அவன் பயன்படுத்தி எதையாவது செய்ய நினைக்கிறான்ல. இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதிச்சான். மலை மேல கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த வானம் பூமி எல்லாத்தையும் அவனுக்கு காண்பித்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் நீர் பார்க்கிறவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்று ஆண்டவர்கிட்டயே சாத்தான் பேசுறான்னா நம்ம கிட்ட பேசாம இருப்பானா? ஆண்டவர் வல்லமையானவருக்கு சாத்தான் தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் தெரியும். ஏன்னா ஆண்டவர் அவனே சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அவனே அறிக்கையிடுறான். அவரே அடிக்கிறான். தேவன் குமாரன் அவனுக்கு தெரியும். ஆனா தேவ குமாரன் தெரிஞ்சிருந்து அவரை பார்த்து சொல்றான், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றான். எனக்கு, நீங்க அந்த வார்த்தையை கவனிங்க. எனக்கு என்னுடையதுன்னு சொல்லல, எனக்கு யார் கொடுத்தா? இந்த 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 வானம் பூமி மகிமை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சாத்தான் ரொம்ப ஆழமா சொல்றான். அப்போ யாரோ ஒருத்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது அவனுக்குரியது அல்ல. யாரோ ஒருத்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. யார் கொடுத்தான்றதான் கேள்வி. பாருங்க, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதன் மகிமை எல்லாம் சிருஷ்டித்து தான் படைத்த தம்முடைய மகனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் இந்த மகிமையை எல்லாம் கையளித்தார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கி வைத்து விட்டு இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பூமியினுடைய மகிமைக்குரிய சாவியை ஆதாம் கையில் கொடுக்க, ஆதாம் கையில் இருக்கும் சாவியை பிசாசானவன் பாவம் செய்ய வைத்து விழ வைத்து ஆதாம் ஏவாள் சாத்தான் உடையவர்களாய் மாறி போனபடினாலே ஆதாம் சாத்தான் உடையவன் ஆனபடினாலே ஆதாமுடைய சாவியும் சாத்தான் உடையதாகிவிட்டது.
எத்தனை பேருக்கு புரியுது இல்ல? எப்படிங்க அந்த சாவி அவன்கிட்ட போச்சு? வானம் பூமி மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னானே, அது எதை வச்சு சொல்றான்னா, அது உங்ககிட்ட தான் இருந்துச்சு ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்கல்ல சாவி, நீங்க கொடுத்தீங்கல்ல அதிகாரம், நீங்க கொடுத்தல மகிமை, இதெல்லாம் அவன் கையில கொடுத்து ஆண்டுகள்னு சொன்னீங்கல்ல, அவன் ஏன் சொந்தக்காரன் ஆயிட்டான், அவன் ஏன் கூட வந்ததுனால அது எல்லாமே மகிமை எல்லாம் அவன் கூட ஏன் கூட வந்துருச்சு, அவனோடு சேர்ந்து என்னிடத்தில் வந்துருச்சு, இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதாமாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவன் சொல்றான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சாத்தான் சொன்னவன ஆண்டவர் இல்ல இல்ல அதெல்லாம் உனக்குரியது இல்ல, அது எனக்குரியதுன்னு சண்டை போட்டார். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் சொல்லல, ஆனா இப்படித்தான் அவர் மனசுல நினைச்சிருப்பாரு. ஆமாத்தான் என் படைச்ச என் பிள்ளை ஏமாத்தி நீ வாங்கிட்ட, ஆனா உன்னை விட மாட்டேன், சிலுவை வரை காத்துரு, சிலுவையில உன் கையில் உள்ளதான அதிகாரத்தை மகிமைகளையும் நான் பறித்துக் கொள்வேன், உன் தலை நசுக்கப்படும் என்று ஆண்டவர் அங்கே கூக்குரலிட்டு இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, சிலுவையில வெற்றி சிறந்தவராக ஆண்டவர் அவனை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ வானத்தின் கீழே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு உயிர் தெழுந்த பிறகு இயேசு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் இப்ப யாருக்கா ஆயிடுச்சது? சாத்தானை ஜெயித்ததுனால இது இப்பொழுது மறுபடியும் ஆதாம் இழந்து போன அந்த எல்லா மகிமையும் அதிகாரங்களையும் சாத்தான் கையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டு, எனக்கு மத்தேயு சுவிசேஷம் 28 கடைசியில் சொல்றாரு, சகல அதிகாரமும் இப்பொழுது எனக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது? சாத்தான்கிட்ட இருந்து ஆண்டவர் பறித்து கொண்டார். அவனா கொடுக்க மாட்டான் சாத்தான், அவனை ஜெயித்து அவன்கிட்ட பறித்து கொண்டார். இப்பொழுது அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சாத்தாங்கிட்ட கொஞ்சம் வால் மட்டும் ஆடிட்டே இருக்கு, தலை நசுக்கப்பட்டாச்சுது. அந்த பவரை வச்சு பிசாசு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாயத்தந்திரங்களை செய்து மக்களை வஞ்சித்து தவறான பாதைகளை நடத்தி கிறிஸ்துவை விட்டு பிரித்து இந்த உலகத்தை தன் பக்கமாக சேர்த்து நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாய் கொண்டு போவதற்கு அவன் போராடி கொண்டே இருக்கிறான். கொஞ்ச காலம் உண்டென்று சாத்தான் அறிந்து மிஞ்சி அலைகிறான், மக்களை ஏமாற்றுகிறான், அவர்களை வஞ்சிக்கிறான், ஆசை காட்டுகிறான். ஜனங்களோ அவனுடைய ஆசாபாசங்களையும் அவனுடைய ஆசீர்வாதங்களையும் கண்டு ஏமாந்து அவன் பின்னே ஒரு பெரும் கூட்டம் விசாலமான பாதையிலே போய்கொண்டே இருக்கிறது. அவனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் என்று வெறுத்து இடுக்கமான வாசல் வழியே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று எண்ணி அவர் பின்னு போகிற ஒரு சிறு கூட்டம் போய்கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேண்டாம் என்று இயேசு ஒதுக்கினது போல நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், எனக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் போதும், சாத்தானின் ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்ல நீங்கள் தைரியம் பாராட்ட வேண்டும். அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அதனோட வேதனையை கூட்டார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்கணும். பணம் யாருனாலும் கொடுக்கலாம், பணம் சாத்தான் கூட கொடுக்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் தரணும். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். சங்கீதக்காரன் சொல்றாரு 118:16, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எனக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமே போதும், அவர் கரம் தான் என்னை உயர்த்தணும்னு சங்கீதக்காரன் காத்திருந்தார் பாருங்க. அவரே தன்னை உயர்த்தி கொள்ள வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் அவரே தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. சாத்தானும் ஆசீர்வாதம் தர முடியும், ஆனாலும் அதையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் வரை, உயர்த்தும் வரை பொறுமையோட காத்திருந்தான். இல்ல, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்கும் சாத்தானிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் தாவீதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஏன் தெரியுமா? தாவீது அவனே சிங்காசனத்துக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஸ்தோத்திரம். அவன் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவனாகிவிட்டான். அப்சலோம் போல, அதோனியா போல தன்னைத்தான ராஜாவாக அறிவித்துக் கொண்டார்களே, அதே போல தாவீதும் அறிவித்துக் கொண்டிருந்தால் இவனும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க முடியும். ஏனென்றால் எல்லாருக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு தாவீதுக்கு இருந்தது. அதனால இஸ்ரவேல் ஜனமெல்லாம் தாவீதுக்கு சப்போர்ட்டாக மாறி அவர்கள்
சவுலை பிடிக்காமல் இருந்த பெரும் கூட்டம் தாவீதை ராஜாவாக ஆக்கியிருப்பார்கள். அவனை ராஜாவாக ஆக்கினார்கள், அபிஷேகம் பண்ணினார்கள், எப்ரோனில் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். ஆனா அவன் தேவன் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் சிங்காசனம் தரணும்னு காத்திருந்தான். இரண்டாவது பிசாசின் மூலமாகவும் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. என்ன தெரியுமா, குகைக்குள்ளே கெபிக்குள்ளே சவுல் உட்கார்ந்து இருக்கும் போது கூட இருந்து ஒருவன் சொல்லுகிறான், அவன் சாத்தான் அல்ல, சாத்தான் சொல்லும் போது போல சொன்னான், நீர் இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு, சத்துருவை கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், எனவே நீர் அந்த பட்டயத்தை எடுத்து 2 வெட்டாக அல்ல ஒரே வெட்டாக குத்தி போடுன்னு சொல்றாரு. கர்த்தரே தந்திருக்கிறான்னு சொல்றான். தாவீது நினைச்சிருந்தா அந்த இடத்துக்குள்ளேயே காலி பண்ணியிருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். ஆனா அந்த குறுக்கு வழியில் வருகிற சாத்தானுடைய ஆசீர்வாதமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு தேவனுக்காய் காத்திருந்தான். கர்த்தரை அவனை உயர்த்தினார். அதனால தான் அவன் சிங்காசனம் நிலைச்சிருந்தது. அதனால தான் அவன் சிங்காசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இப்போ சொல்றேன் அன்பானவர்களே, என்னை நானே உயர்த்த வேண்டாம், சாத்தானும் என்னை உயர்த்த வேண்டாம், கர்த்தரே உயர்த்தணுன்ற இடத்திற்கு நீங்களும் நானும் கூட வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறாரு. ஆனால் எதற்காக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு நீங்கள் நினைச்சிருக்கணும் அல்லது புரிந்து கொள்ளணும்னா, நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்கிறாருன்றது ஒரு கேள்வி இங்க இருக்கு. நல்லா கவனிங்க. தேவன் நம்மளை உயர்த்தும் போது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு எனக்கு உயர்வு கொடுத்தாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு மகிமை உண்டாவதாக, என் மேல அவர் கிருபையா இருந்தேன் ஆசீர்வதிச்சுக்க நினைக்கிறோம். தப்பு இல்லை, கரெக்ட் தான். ஆனா இன்னொன்றை மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன் மேல பிரியப்பட்டு மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கல, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும்னு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. இல்ல, ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொன்னதை நிறைவேற்ற, நான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், இதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மரியாளை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற போது மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். 1ஆம் அதிகாரம் லூக்காவில் 27-28 இப்படி சொல்லுகிறது, மரியாள் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவதூதனே வந்து சொல்றாரு, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நிறைய ஸ்திரீகள் இருக்காங்க, ஆனா நீ தான் எல்லா ஸ்திரீகளுக்குள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல். கிருபை பெற்றவளே வாழ்கன்னு பரத்திலிருந்து அவளுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கி. நல்லா கவனிங்க. மரியாள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. இயேசு உலகத்தில் பிறக்கணும், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கணும். நிறைய கன்னிகைகள் இருக்காங்க, ஆனா மரியாளுக்கு தான் கிடைச்சது. 10 பேர் வயிற்றில் இயேசு பிறக்க முடியாது, ஒரு வயிற்றில் தான் பிறக்கணும். அந்த வாய்ப்பு மரியாளுக்கு கிடைச்சது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தானா? நீங்க சொன்னாலும் சொல்லட்டும். ஆமா, ஏன்னா பரலோகமே சொல்லிருச்சு. பரலோகமே சொல்லிருச்சு, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் பரலோகமே சொல்லிருச்சு. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை பாருங்க. குமார் அம்மா, அண்ணாள் அம்மா, லீதியாள் அம்மா, செல்வி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இது கடவுளுடைய அம்மா, இது தேவனுடைய அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரே ஒரு பேர் மரியாளுக்கு மட்டும்தான் கிடைச்சது. நமக்கெல்லாம் நம்ம பிள்ளை பேர் சொல்லுவாங்க, ஆனா மரியாளுக்கு இது ஆண்டவரின் தாயார், இது தேவனுடைய தாயார், கடவுளுடைய தாயார்னு சொல்ற ஒரு பெரிய பாக்கியம் மரியாள் தான் கிடைச்சது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கிடைச்ச மரியாள் நினைச்சிருப்பா, ஆண்டவர் என் மேல எவ்வளவு கிருபையா இருந்து எனக்கு இதை தந்திருக்கிறாருன்னு அவன் நினைச்சுக்கிட்டா. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, மரியாளே நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இது நான் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, அது நடக்குது. இது நான் ஏற்கனவே சொன்னது. அது இது மேசியா பிறப்பார்னு சொன்னதுனால உன் வயிற்றுல மேசியா என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு என்பதை மறந்து விடாதுன்னு கர்த்தர் அவளுக்கு சொல்லியிருப்பார். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல ஏசாயா இப்படி சொல்றாரு, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்னு மரியாளை பத்தி, இயேசுவை பத்தி 700 வருஷங்களுக்கு முன்னாடி
எத்தனை வருஷங்களுக்கு? 700 வருஷங்களுக்கு முன்னாடி. தோத்திரம். அப்பவே ஏசாயா சொல்லிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையின் படியே ஆண்டவர் மரியாளை தெரிந்தெடுத்து இயேசு அவள் வயிற்றில் பிறக்கும்படி ஆண்டவர் செய்தார். அப்படியானால் ஒரு உயர்வு மரியாளுக்கு கிடைத்தது அவளுக்கானது அல்ல, அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தேவன் செய்தார். இந்த காலவேளையில சகோதரா சகோதரி, உங்களுக்கு தேவன் தருகிற உயர்வு உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் உங்களை உயர்த்துறார். கையை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ணிடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, யோசேப்பின் உயர்வு எவ்வளவு முக்கியமானது. ஆமென். எஸ்தருடைய உயர்வு எவ்வளவு முக்கியமானது. யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த உயர்வு எவ்வளவு பெரியது. அந்த உயர்வை பெற்ற யோசேப்பு நினைத்திருப்பான், என் தேவன் என் கஷ்டங்கள் எல்லாம் கண்டு என்னை ஆண்டவர் சிங்காசனத்தில் உயர்த்தினார் என்று அவன் நினைத்து கொண்டான். என் துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மறக்க பண்ணினார், என் தகப்பன் வீட்டு துக்கங்களை மறக்க பண்ணினார் என்று தன் பிள்ளைகளுக்கு பேரும் கூட வைத்தானே. அப்படி ஒரு உயர்வு கர்த்தர் தந்தார் என் கண்ணீரை கண்டு அப்படின்னு யோசேப்பு நினைச்சான். ஆனா ஆண்டவர் தான் சொல்றார், இல்லப்பா, அந்த உயர்வு உனக்கானது மட்டுமல்ல. ஓ, பஞ்ச காலத்தில் தம் ஜனம் அழிந்து போகாதிருக்கும்படி இஸ்ரவேலை காக்கும்படி யோசேப்பே உன்னை முன்கூட்டி அனுப்பி இஸ்ரவேலை அழிந்து போகாமல் காக்க போஷிக்க உன்னை அங்கே ஆண்டவர் உயர்த்தி வைத்தார்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? யோசேப்பு அப்படி நினைச்சுக்கிறான், என் மேல கிருபையா அவர் உயர்வு தந்தார்னு. இது யோசேப்புக்கான உயர்வு அல்ல, இது கர்த்தர் ஆமென் வைத்த திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி அவர் யோசேப்புக்கு கொடுத்த உயர்வு என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற தேவன், தீர்க்க தரிசனத்தை காப்பாற்றுற தேவன், அதை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எஸ்தர் நினைச்சிருப்பா, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஓ, மொர்தெகாய் சித்தப்பா தான் என்ன அவர் வளர்த்தாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு ஆகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் ஒரு ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டாள். ஸ்தோத்திரம். இவள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னே வஸ்தி ராணியாக இருந்தாள். அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு வஸ்தி தள்ளப்பட்டு எஸ்தர் ராணியாக மாறிவிட்டாள். அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். உண்மையா எஸ்தருக்கு அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. எனவே எஸ்தர் ராணியாக மாறிவிட்டாள். எஸ்தர் இப்படித்தான் நினைச்சிருப்பா, இப்படி எல்லாம் இருந்தேன், ஆனா எனக்கு கர்த்தர் கிருபையாக அரண்மனையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் காதுகள் சொல்லார், எஸ்தரே நீ அப்படி நினைக்காத. இல்ல, ஓ, யூத குலம் அழியாதிருக்கும்படியாக இப்படி ஒரு ஆமான் ஒருத்தன் வருவான், அவன் யூத குலத்தை அழிக்க நினைப்பான். ஆனா யூத குலத்தை காப்பாததுக்குன்னே ஒன்னிய கொண்டு வந்து அரண்மனையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது கர்த்தர் உனக்கு தந்த உயர்வு, அது உனக்கானது மட்டுமல்ல, இது யூத குலத்துக்கான ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் நடந்து வருகிறது. எஸ்தரும் யோசேப்பும் தேசத்தில் உயர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா இல்ல, ரெண்டு பேரும் அன்னைக்காக மட்டும் அவர் ஏற்படுத்தியப்பட்டவர்கள் அல்ல. யோசேப்பே, நீ பார்வோன் காலத்தில் கிடைக்கும் உயர்வுக்காக மட்டும் நீ உயர்த்தப்பட்டவன் அல்ல, நீ எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத குலத்தில் மேசியா பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத குலத்தில் மேசியா பிறப்பார் என்கிற தீர்க்கதரிசனம் நடக்கணும்னா யூத குலம் இருக்கணுமே. யூத குலம் இருக்கணும்னா இஸ்ரவேல் இருக்கணுமே. இஸ்ரவேல் இருக்கணும்னா யோசேப்பு இருந்திருக்கணுமே. எத்தனை பேர் புரியுது? யோசேப்பு இருந்தா தான் இஸ்ரவேல் காக்கப்பட்டிருக்கும். அந்த இஸ்ரவேலுக்கு இருந்தா தானே யூத குலம் இருந்தா தானே அந்த யூத குலத்தில் மேசியா வருவார். தாவீது எல்லாம் வந்திருக்கிறார்ல, ஆமென், ஸ்தோத்திரம். மேசியா வரணுமே. அப்போ ஆமோனுடைய திட்டத்தின்படி யூத குலம் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா மேசியா வர முடியாது. அப்போ மேசியா வரணும்னா யூத குலம் வேணும். யூத குலம் அழிக்காம இருக்கணும்னா அங்க ஒரு எஸ்தரை கொண்டு வந்து உயர்த்துறார். எஸ்தரே, உன்னை உயர்த்துறதுக்காக இந்த உயர்வு இல்ல, மேசியா வரணும், அதுக்காக உன்னை கொண்டு யூத குலத்தை காக்கிறது கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி நம்மளை உயர்த்துற ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் நமக்கான ஆசீர்வாதம் அல்ல, தற்காலிகமானதுக்காக அல்ல, உயர்வுக்கான ஆசீர்வாதங்களை, எதிர்காலத்துக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா எவரா இருந்தாலும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லது யார் எதிரே நின்னாலும்
அதை தாண்டி கர்த்தர் உயர்த்துவார். எவராலும் தேவன் தரும் உயர்வை தடுக்க முடியாது. இந்த யோசேப்பின் உயர்வையும் எஸ்தருடைய உயர்வையும் வேதத்தில் இன்னும் எத்தனையோ பேருடைய உயர்வையும் தடுப்பதற்கு எத்தனை பேர் எழும்பினார்கள். ஆனால் எல்லாரையும் தாண்டி கர்த்தர் அவர்களை உயர்த்தினாரா இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடைகள். யோசேப்பெல்லாம் உயர்த்தப்படுவான் யார் நம்புவார்கள்? அவனெல்லாம் உயர்த்தப்படுவான் யாரா நம்புவார்களா? இல்லை. ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருவரால் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கான உயர் வச்சிருக்கும் போது யாரும் தடுக்க முடியாது. அவங்க அதை செஞ்சிருவாங்களோ, இதை செஞ்சிருவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ, ஐயோ இதை பண்ணிட்டாங்களே, இதோடு நான் என்ன எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன், பெரிய கஷ்டமாய் போச்சுதான் நினைக்காதீங்க. கர்த்தர் எந்த பூட்டிய அறைக்குள்ளேருந்து வெளியே உங்களை கொண்டு வந்துடுவார். எவ்வளவு பெரிய இரும்பு தரைக்குள்ளும் கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருந்தாலும் உங்க உயர்வை கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்த மாட்டாரு. பூட்டுகள் உடைக்கப்படும், சங்கிலில் உடைக்கப்படும், வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்த ஆகாரத்தின் பொக்கிஷம் உனக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. எஸ், ஆமென், ஸ்தோத்திரம். ஆமான் பெரிய என்னங்க ஆமான், அவனை விட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் தடுத்து நிறுத்துவாரு. அல்லேலூயா. ஆமான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பார். ஆமான் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பார். கையெழுத்து போட சொன்னா போட்டாருங்க. ஆமான் ஒரு கையெழுத்து போட சொன்னு போட்டார் ராஜா. அப்போ ஆமான் அரண்மனையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். சொல்லப்போனா ராஜாவை தன் கைக்குள் வைத்திருக்கிறான் ஆமான். வீட்டில் பேசுறாங்க, நீர் போய் இதெல்லாம் பண்ணி மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போடணுன்றார். மரண தண்டனை விதிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம்? ராஜா தான் சொல்லணும். அப்போ ராஜாவோட சொன்னா இது நடக்கும்னு, இவன் சொல்றதெல்லாம் நடக்கும்னு நம்புறான். அந்த இடத்துல தான் இருக்கான். சட்டத்தையே கர்த்தர் மாத்தினார். ஆமானுடைய வார்த்தையின்படி அவனுக்கு எதிராக ராஜா செய்வார்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா ஆமானுடைய திட்டம் நிறைவேறாது இருக்கும்படி ஆமானுடைய திட்டங்களுக்கெல்லாம் அடிபணிந்த ராஜா தான் இப்பொழுது ஆமானின் திட்டத்துக்கு அடிபணியாமல் இருக்கிறார். ஆண்டவர் எவரையும் மாற்ற முடியும். ஆண்டவர் எவருடைய தடைகளையும் உடைக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். இன்னைக்கு இந்த கால வேளையில் உங்கள் உயர்வை பற்றி, உங்கள் ஆசீர்வாதத்தை பற்றி கவலைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையா தீர்க்க தரிசனமா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா சொல்றேன், உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய உயர்வுகளை, உங்களுடைய நோக்கத்தை, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு உயர்வை நிச்சயமா ஆண்டவர் தர முடியும். நீங்க உயர்த்தப்படுவதை யாரோ தடுக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அந்த சரியான நேரம் வரும்போது ஆமானை போன்றவர்கள் எல்லாரும் தள்ளிவிடப்படுவார்கள். உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. தேவ பிள்ளைய, உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் அப்படி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கர்த்தரை பற்றி கொள்ளாவிட்டால் ஆண்டவர் நமக்கு பதிலாக வேறு ஒருவரை என்ன செய்றாரு? உயர்த்துறார். நம்மளை உயர்த்துறாரு. நம்ம சரியில்லைன்னா நமக்கு பதிலாக வேற ஆளை உயர்த்துறாரு. என்னங்க சோகமாயிட்டீங்களா? எதுக்கு? நாம ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா ஆண்டவர் வேற ஆளை உயர்த்துறாருன்னு சோகமாறீங்களே. எதுக்குன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை சரிப்படுத்தி மறுபடியும் உயர்த்துக்கு தான். நம்முடைய சத்துருக்களை சில நேரம் உயர்த்திடுறாருங்க. ஏன்னா நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் சிலரை பயன்படுத்துறாரு, அவங்கள உயர்த்திடுறாரு. பைபிளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:11 ரெகோபெயாம்னு ஒருத்தர், சாலமோனுடைய குமாரன். அவன் ஆண்டவர் கீழ்ப்படியலை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து உன்னுடைய மேன்மைய சிங்காசனத்தை நான் எடுத்து உன் வேலைக்காரனுக்கு கொடுப்பேன்றார். உன் வேலைக்காரனுக்கு கொடுக்கப்படும். அந்த வேலைக்காரன் யாரு? யெரொபெயாம். யெரொபெயாமுக்கு கொடுக்கிறாரு. ரெகோபெயாம் கீழ்ப்படியாத போது யெரொபெயாமுக்கு அது போய் சேர்கிறது. எனக்கு இந்த புரிந்து கொள்ளுங்கள். ரெகோபெயாம் கீழ்ப்படியாத போது யாருக்கு உயர்வு போகுதுன்னா யெரொபெயாமுக்கு போகுது. ஏனென்றால் யெரொபெயாமை வைத்து ரெகோபெயாமை சீர்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதீங்கன்னா தேவன் இஸ்ரவேலை சீராக்குவதற்கு அநேக நேரங்களில் மோவாபியரை, அம்மோனியரை, இப்படிப்பட்ட பலவிதமான ஜனங்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார்.
ஆண்டவரே சில நேரம் அப்படி செய்கிறாரு. ஏன்னா அழிக்கிறதுக்குள்ள அவங்கள வச்சு நம்மளை சரிப்படுத்தி நாம் அப்பதான் கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். இல்லை, ஆண்டவர் சொன்னா சில நேரத்தில் கேட்கறதில்ல, பிசாசு நமக்கு எதிராக வரும்போது ஆண்டவரேன்ட்டு அவர்கிட்ட ஓடி வந்துடுறோம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அம்மா பிள்ளைய கூப்பிடுவாங்க, வந்துரு வந்துரு வந்துருன்னு, வராது, அங்கேயே நிற்கும். உன் பின்னாடி ஒரு கரப்பாம்பூச்சின்னு சொல்லி பாருங்க, அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சிரும். அப்படின்னா ஒன்றே அம்மா கிட்ட வர வைக்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு கரப்பாம்பூச்சி எழுப்ப வேண்டியிருக்கு. ஆண்டவர் வந்து சில நேரம் அப்படி தான் என்ன செய்கிறாரு, மகனே வா, நம்பு, என்னை விசுவாசி அப்படின்னு கூப்பிட்டா இருக்கோம். உன் பின்னாடி பாரு யாருன்னா போதும், வேறு வழியே கிடையாது, அப்பா நீங்கள் தான் ஓடி வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம். ட்ரிக்ஸ் எத்தனை நேரம் புரியுது? நான் சொல்ல புரியுதா? தேவன் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளையை தன் பக்கமாக சேர்த்துக்கொள்ள சில நேரங்களில் சத்துருக்களை ஏவி விடுகிறார் அல்லது எழுப்பி விடுகிறார். நம்மை அவன் கையில் ஆனால் ஒப்பு கொடுக்க மாட்டார். சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்து அழிக்க கர்த்தர் அப்படி செய்யறதில்ல, தன் அண்டையில சேர்த்து ஆசீர்வதிக்கவே தேவன் சில நேரம் செய்கிறார். ஆனா கர்த்தரை பற்றி கொண்டால் கர்த்தர் மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னொன்று சொல்லுவேன், தன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் செய்கிறார் மட்டும் இல்லை, பல நேரங்களில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறாரு, நிரூபிக்க விரும்புகிறாரு. நம்மளை ஆண்டவர் உயர்த்த காரணம்னா ஆண்டவர் யார் அப்படின்றத பார்க்கணுன்னு கர்த்தர் நினைக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவன் வல்லமையானவர் என்பதை உலகம் காண வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் கூட என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்றதை இந்த உலகம் பார்க்கும்படியாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொண்டால் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் படிக்கும்போது நாம் அதில் விளங்கிக் கொள்ள முடியும். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தேவன் இயேசுவுக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு மரித்து அவர் உயிர்த்தெழவில்லை என்று ஒரு பெருங்கூட்டம் சொல்லிக்கொண்டே இருந்தது. இயேசுவை காணவில்லை என்று சொன்னது. சீஷர்கள் எல்லாரும் பூட்டிய அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 3ஆம் நாள் சொன்னபடி இயேசு உயிர்த்தெழுந்தார். பிதா அவரை எழுப்பினார்னு பைபிள் சொல்லுது. ஏன் அவரை எழுப்பினார்னா, வானோர் பூதலத்தோர் எல்லாரோடையும் அவர் கர்த்தர் என்று அறியும்படி, ஆமென், ஸ்தோத்திரம், முழங்கால் யாவும் முடங்கும்படி, இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசு உயிர்த்தெழல் அப்படின்னா பவுல் வந்து அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பாரா? இல்லை. அன்னைக்கு இருந்த பலரும் இயேசு கர்த்தர் என்று சொல்ல மாட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால பலர் யூதர்களும் சொன்னாங்க அவர் கர்த்தர் என்று. ஹல்லேலூயா. யூதர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் அவங்கள இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல வைத்தது. அதுபோலதான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கான காரணம், உங்களை உயர்த்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உயர்த்தின அவர் உயர்த்தப்பட, அவர் நாமம் உயர்த்தப்பட, அவர் தேவன் என்று அறிந்து கொள்ள தேவன் நம்மை என்ன செய்யறாருன்னா உயர்த்துறாரு. தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது, தானியேலா இருக்கட்டும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 புருஷராக இருக்கட்டும், அவங்கள ஆண்டவர் உயர்த்தினார். தேசத்தில் உயர்த்தி வைத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். 3 பிரதானிகளில் மிக முக்கியமான பிரதானி தானியேலாக இருந்தான். அதுபோல இந்த 3 வாலிபர்களும் தேசத்தில் உயர்த்தப்பட்டிருந்தார்கள். ராஜா உயர்த்தி வைத்திருந்தான். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் கபியிலிருந்து உயிரோடு திரும்பிய ஒருவன் தானியேல் மட்டும்தான். அவன் வெளியே வந்தபோது ராஜா பாராட்டுகிறார். தானியேலின் தேவனே தேவன் என்று ராஜா அறிக்கையிடுகிறார். தானியேலை காப்பாற்றி உயர்த்த காரணம் என்ன? தானியேலுடைய உயிர் மேல் அன்பா? உண்மைதான். தானியேலுடைய உயிர் காக்கவும் கர்த்தர் செய்தார் தானியேலே. ஆனா அது மட்டுமல்ல, உன்னுடைய பாதுகாப்பு, உனக்கு வருகிற உயர்வின் மூலமாக ராஜா கர்த்தரை கர்த்தர் என்று அறியணுமே, அவரே தேவனே தேவன் என்று ராஜா சொல்லணுமே. அதுக்காக தானியேலை கர்த்தர் உயர்த்துறார். பாருங்க. ஹல்லேலூயா. 3 வாலிபரும் நெருப்புக்குள்ள இருக்கிறாங்க. 4வது நபராக தேவன் உலாவுகிறார். ராஜா அதை பார்க்கிறான். இந்த 3 வாலிபரையும் அக்கனிலிருந்து ஜீவனோடு காத்தார் இல்லையா? அது 3 பேர் மேல் வைத்த அன்பு மட்டும் தானா? இல்லை, அவங்களை விடுவிக்கணும்ன்றது தேவ திட்டம் தான்.
ஆனால் அதை விட இன்னொன்று இருக்கு. அவங்க 3 பேரும் வெளியே வந்த பிறகு ராஜா சொல்றாரு, இனி இந்த 3 பேர் ஆராதிக்கிற தேவனே தேவன், அவர்களையே எல்லாரும் என்ன செய்யணும், ஆராதிக்கணும்னு ஒரு கட்டளை எடுக்கும் அளவுக்கு தேவன் தேசத்தில் உயர்த்தப்படுவதற்காக ராஜா ஆண்டவரை அறியும்படி 3 வாலிபர தேவன் அக்கினிக்குள்ளிருந்து காத்தார். தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் உயர்த்துறதுக்கான மிக முக்கிய நோக்கம், என்னுடைய உயர்வும் உங்களுடைய உயர்வும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிக பிரதானமான நோக்கம் நம்முடைய உயர்வுக்கு என்னன்னா, அங்கே தேவன் மகிமைப்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், அவரை தேவன் என்று உலகம் அறியணும். இந்த உலகம் பார்த்து சொல்லணும், உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்குள் தேவன் இருப்பதை உலகம் காண வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அற்பமானவர்களா இல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதையும், அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதையும், உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பதையும் ஜனங்கள் காணும்படியாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உங்க கூட ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மக்கள் சொல்றதை இன்னைக்கு காது கொடுத்து நம்ம கேட்குறோம். சிலர் சொல்றாங்க, உங்க கூட ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஏன்னா நம்ம நடக்கிறத பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்குறாங்க, இப்பவும் பார்க்குறாங்க. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறத அவங்க பார்க்குறாங்க, நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிக்கிறார்கள். நம் அக்கம் பக்கத்தில் வாழ்கிறவர்களுக்கு தெரிகிறது, இவங்க உண்மையிலே ஒரு வல்லமையான ஆண்டவர் உடையவங்க தான் இருக்காங்க, இவங்க ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதை ஜனங்கள் அறியும்படி தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் தம்முடைய வல்லமை நிரூபிக்க, அவர் தேவன் என்பதை காட்ட அவர் நம்மை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளை, 3வது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்வை நம் மூலமாக நம்மை நிலைப்படுத்த, ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கணுன்றதுக்காக கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு. என் பிள்ளையை நான் உயர்த்துறதுனால என் பிள்ளை எனக்காக உறுதியாக நிற்பான்னு நம்புறாரு. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை சார்ந்திருந்தால் நம்ம போல பரிதாபமான ஆள் யாருமே இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றினால் நாம் பரிதாபமானவர்களாம். இன்னைக்கு கிடைக்கிற உணவுக்காக, இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக, இன்னைக்கு கிடைக்கிறதான நன்மைகளுக்காக, பூமியில் நமக்கு தேவையான சந்தோஷத்திற்காக மட்டும் நாம் கர்த்தரை தேடனா நம்மளை மாதிரி பரிதாபமானால் யாரும் இல்லை. இம்மைக்காக மட்டுமல்ல, நித்தியத்திற்காகவும் ஒரு விசுவாசி வாழணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக, நித்தியத்திற்காக, மறுமைக்காகவும் இந்த பூமியில் வாழணும். மறுமைக்காக ஒருவன் வாழ்வானால் இம்மைக்கான கஷ்டம் அவங்களை பாதிக்காது, இம்மைக்கான நெருக்கம் கர்த்தரை விட்டு அவங்களை பிரிக்காது. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தரை பின்பற்றுவாங்க. ஏன்னா அவங்க இம்மைக்கானவர்கள் அல்ல, அவங்க மறுமைக்கானவர்கள். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதான பாடையும் வரப்போகிறதான ஆசீர்வாதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த பாடுலாம் சாதாரணமானது, கொஞ்ச காலத்துக்குரியது. இக்காலத்து பாடுகள் கொஞ்சம் காலம் உண்டுதான், அது சிறிதானதுதான், அது சாதாரணமானதுதான். அது மேகத்தை போல மறைஞ்சு போயிடும், புகையை போல மறைஞ்சு போயிடும், அது மாறி போகும். உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், இம்மைக்கான பிரச்சனை சீக்கிரத்தில் ஒளிஞ்சு போகும். ஆனா பரலோகத்தின் ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்காக நீ ஓட வேண்டும். நீ இந்த உலகத்தின் கஷ்டத்தை பார்த்து கர்த்தரை விட்டுட்டீனா ஆண்டவர் தரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்களே. அதனால இம்மைக்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்க, ஆனா நித்தியத்தை மறந்துடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே நீங்க நித்தியத்துக்காக வாழணும்னு, ஆண்டவருக்காக விழுந்து போகாம நிக்கணும்னு, உங்க விசுவாசம் அழிஞ்சு போகாம ஆண்டவருக்காக வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை என்ன செய்றாராம், உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாராம். அதனால ஏற்ற காலத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய வீட்டை கட்டுவேன், உனக்காக ஒரு நித்திய வீடு. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை என் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கின. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, ஆடுகள் பின்னாடி போன உன்னைய இந்த உலகத்துல எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறான்னு அவனுக்கு சொல்றாரு. 13 சொல்றாரு, அவன் என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்,
அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 18 சொல்றார், 16 சொல்றார், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னான். நீங்க திரும்ப திரும்ப இந்த வசனங்களை ஒன்றை படிக்கிறோம். என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும், ஸ்திரப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையை பாருங்க, கவனிக்கணும். அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்றாரு, ஏன்னா அவன் ரொம்ப இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். அவன் பேரை நிலைக்க பண்ணினார், அவன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணினார். தாவீதை தேவன் நிலைக்க பண்ணினார் அப்படின்னா, அப்ப தாவீது மறைஞ்சிட்டானே, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுதே, எங்க நிலைச்சு நின்னா அவன் சிங்காசனம் முடிஞ்சிருச்சுதே அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தாவீது மரித்து போனாலும் தாவீதின் பேர் இன்னைக்கும் என்ன செய்து இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் தாவீதின் குமாரன்னு சொல்றான். தாவீதின் குமாரன் எப்போவோ பிறந்த ஆளை இப்போ கூட சொல்ற அளவுக்கு தாவீதின் குமாரன். பர்த்திமை குருடன் கூட அப்படிதான் அவரை கூப்பிட்டான். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான்ல. ஸ்தோத்திரம். நிறைய ராஜாக்கள் செம்மையான ராஜாக்களெல்லாம் சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கு, இந்த ராஜா தன் தகப்பனாகிய தாவீதை போல செம்மையாய் நடந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த ராஜாவுக்கு அப்பா வேற, அவன் அகசியா, யோசியா, இப்படி எல்லாம் அவங்க அப்பா பேர் வேற. ஆனா சொல்லும் போது தன் தகப்பனாகிய யோசியாவை போல அப்படிலாம் சொல்லல, தன் தகப்பனாகிய தாவீதை போல. முப்பாட்டம் பேர் சொல்லப்பட்டு தகப்பன் என்று. அப்படின்னா தாவீதுக்கு ஆண்டு சொன்னார்ல, உன்னுடைய பெயர் நிலைத்திருக்கும், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன் ராஜாசனம் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னாரே. தாவீதின் குமாரனாகி இயேசு ராஜாவாக நம்மை ஆளுகை செய்கிறார். இன்னைக்கு அவன் பெயரை நிலைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆசாரியனாகிய ஆரோனை பத்தி சொல்றாரு. என்னாகும் 20:22 ஆசாரியத்துவத்தை நிலைப்படுத்தினார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. உடன்படிக்கை பெட்டியில ஆரோன் கோல் வைக்கப்பட்டது. அவனுடைய ஆசாரியத்துவம் நித்தியமானதுன்னு சொன்னார். வழி வழி வந்தவர்கள். இப்போ பாருங்க, ஆரோனை போய் அழைக்காவிட்டால் தேவனுடைய ஊழியத்தில் எவனும் நிலை நிற்க முடியாதுன்ற இடத்துல அந்த ஆரோன் பழைய ஏற்பாட்டோட முடியல, புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் ஆரோனை போலன்னு ஒரு பெயர் வருது. ஆண்டவர் தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நித்தியமாக அது நிலைவரப்படுத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 28:9-10 வாசிக்கிறோம். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்த இஸ்ரவேலை உயர்த்தினார். ஆரோனை உயர்த்தினார் எதுக்குன்னா நிலைப்படுத்துறதுக்காக. மோசையை உயர்த்தினார் நிலைப்படுத்துறதுக்காக. தாவீதை உயர்த்தினார் நிலைப்படுத்துறதுக்காக. இஸ்ரவேலை உயர்த்தினார் நிலைப்படுத்துறதுக்காக. அன்பானவர்களை, இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்த. இந்த பரிசுத்த ஜனம்ன்றது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நமக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஜனம்ன்ற ஒரு பேர் பெரிய பாக்கியமான பேர். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும், உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். இவர் ரொம்ப தியாகி, இவங்க தாராள பிரபு, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். சிலருக்கெல்லாம் அப்படி பேர் சொல்லுவாங்க, அங்கே அந்த வீட்டுக்கு போங்க கிடைக்கும். சிலருக்கெல்லாம் அப்படிலாம் நிறைய பேர் உங்களுக்கு இருக்கும். அவங்க தர்மர் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பேர். அப்படி நிறைய பேர் இருக்கும். பட்ட பேர், பழமொழி பேர், எத்தனை பேர் இருக்கும். இன்னாருடைய மகன் அப்படின்ற பேர். இவர் இன்னும் அதிகாரி, அவர் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, இவர் இன்னாருடைய மகன். இவங்க தாத்தா அந்த காலத்தில் இந்த பூந்தோட்டத்துக்குள்ள அவர் அவ்வளோ பெரிய ஆள், இந்த கனவேல்கால்னு அவர் அப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பேரை சொல்கிறதுக்கு நம்ம தாத்தா பேரெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு யார் மூலமாவது பெரிய நல்ல பேர் நிறையா இருக்கணும். 1000 பேர் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கலாம். சிறந்த பேர் எதுன்னா, இவர் ஒரு பரிசுத்தவான், பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி. அது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவர்களை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்த. அந்த வசனத்தை யாரும் எடுத்திருக்கீங்களா? 28:10 வாசிக்கிறீங்களா யாராவது?
ஆ ஆ ஆ உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த கால வேளையில் இந்த 2வது ஆராதனையில் ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு நேராக வந்துடுவோமா? ஒப்பு கொடுத்தலுக்கு நேராக அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி வாயை திறந்து தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை தாழ்த்துறையா, எங்கள் தேவனை நீர் எங்களை உயர்த்துகிற ஆண்டவர், இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறையா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உயர்த்துறதுக்கு ஏற்ற காலம் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த ஏற்ற காலத்துக்காய் காத்திருக்கிறோம். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் உயர்த்தும் வரை காத்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்னை நானே உயர்த்தாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிசாசு என்னை உயர்த்த வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் என்னை உயர்த்தணும். எத்தனை காலம் ஆனாலும் கர்த்தர் தான் எங்களை உயர்த்தணும். ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீர் எங்களை உயர்த்தணும் ஆண்டவரே. ஓ உம்முடைய வார்த்தையின்படி உயர்த்துங்க. தீர்க்கதரிசனம் நிறைவேற உயர்த்துங்க. ஓ உம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாக என்ன உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய உயர்வு உம்மிடத்திலிருந்து தான் வரணும். இயேசுவே நன்றி அப்பா. குறுக்கு வழியில் அல்ல, சாத்தானுடைய கையிலிருந்து அல்ல, உம்முடைய கரத்திலிருந்து உயர்வு எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்திக்கு நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க அர்ப்பணத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. வாய் திறந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தணும் ஆண்டவரே. ஓ நீர் கொடுக்காத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சிறிய ஆசீர்வாதமானாலும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு போதும். ஏனென்றால் அதற்குள்ளதான் மகிழ்ச்சி அடங்கி இருக்கு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் இந்த செய்திக்கு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வசனத்தின்படியே ஆசீர்வதியும். கர்த்தருடைய கையில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்கிறதில்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறையா. கைவிடாத நேசர் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறையா. சகல குறைவுகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய சத்துரு எதிராக நின்னாலும் எங்கள் தேவன் தடைகளை உடைத்து உயர்த்துகிற தேவன் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். யோசேப்பின் உயர்வு, தானியேலுடைய உயர்வு, எஸ்தருடைய உயர்வு, தாவீதின் உயர்வு, இந்த உயர்வெல்லாம் அவர்களுக்கானது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக மேசியா தோன்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்களை உயர்த்தினர் என்பதை நாங்கள் காண்கிறோம். 700 ஆண்டுகள் ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினரே ஆண்டவரே. இன்னைக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அடைய வேண்டும். அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயர்வையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளும் வரை நான் உங்களுக்கு மக்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறோம் ஐயா. அடங்கி இருக்க விரும்புகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அவங்க இருக்கிற தெருவில், அவங்களுடைய சொந்தக்காரர் நடுவில், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க உயர்த்தப்பட வேண்டும். நீர் பெரியவர் என்பதை அங்கே நீர் வெளிப்படுத்த வேண்டும். சொந்த பந்தங்கள் நடுவில் கர்த்தர் வல்லமையானவர் என்பதை அவருடைய நாவு அறிக்கை செய்யும்படி உம்முடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்துவீராக ஆண்டவரே. உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.